என் நம்பர் எப்படி கிடச்சிது? மேட்ரிமோனிலேருந்து. சொல்லு, நான் என்ன பண்ணணும்? மச்சான், உனக்கே தெரியும் நான் எது பண்ணாலும் ஒரு காரணமாக தான் பண்ணுவேன். ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே. விஷயத்த சொல்லு. இங்கே பாரு மச்சான், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட், என் நெய்பர், அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. அவங்க 2 பேரும் ஒரு 3 வருஷமாக சேர்ந்து வாழணும். அதான் மச்சான் ஆசை. டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் வாங்கி கொடுக்காத மாதிரி நடிக்க சொல்கிற பார்த்தியா, அதான் பிரச்சனை. பொய் வேலை சொல்லணும். டே 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 டேய் டேய் என்னடா டேய், வக்கீலாக இருந்துன்னு பொய் சொல்ல மாட்டேங்கிற? இதெல்லாம் நியாயமா? நான் சொல்ல மாட்டேன். பொய் எப்படி மச்சான்? உனக்கு நான் எவ்வளோ பணம் வேணா தரேன்டா, எவ்வளோ வேணா தரேன் மச்சான். என் இஎம்ஐ, கோல்டு, லோனு, ஷேர் எல்லாமே உனக்கு தான். சி முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? பண்ணுறேன்டா இதுக்கு போயிட்டு. ஆனால் ஒரு 3 கண்டிஷன். நம்பர் 1, நான் சொல்கிறத கிளியராக தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவனை விட தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு நிகர் யாருமே இல்லை. இங்க பாரு. ஓகே, நாளைக்கு போலாம். இந்த ஜிப்பு திறந்து போட்டு வரான். ஒரு நிமிஷம் இரு. ஜி, நீங்க ஜிப்பு போடல ஜி. ஜிப்பு 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 ஜி. ஜிப்பு போடல ஜி. ஜிப்பு ஜி. ஜிப்பு போடலன்னா போட்டுக்கங்க ஜி. என்கிட்ட சொன்ன போய் தேக்காரன். அவ்வளோ ஏன், நீ சொல்கிறத தாண்டி அவன் ஒன்று புரிஞ்சுப்பான் பார். அது இப்போ புரியாது உனக்கு, போக போகத்தான் புரியும். கியூட். ரொம்ப அழகான குழந்தை பேத்திருக்கீங்க அங்கிள். ஆல் தி பெஸ்ட். இன்ட்ரெஸ்டிங். லைஃபே வெறுப்பாக போகுது. என்ன பண்ணாலும் பிரச்சனை, எப்படி பண்ணாலும் பிரச்சனை. என் அனுபவத்தை சொல்கிறேன் ப்ரோ. கல்யாணம் மட்டும் பண்ணுறாதீங்க. நம்பர் 2, என்கிட்ட ஓப்பனாக இருக்கணும். அவன் எங்கே போகிறான், எங்கே வரான், யார்கிட்ட பேசுகிறான், என்ன போட்டிருக்கான், அவன் பேண்ட்டு, ஷர்ட்டு, ஜட்டி, இன்க்ளூடிங் அவனோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி முதல் கொண்டு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். 3வது முக்கியமானது, ஃபீஸ் கரெக்டாக வந்துடணும். ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, பிஸ்னஸ் வேறு. அதே தான் நானும் சொல்கிறேன். நீ வேற, நான் வேற, அவன் வேற. காசு கொடுக்கறதுல அவன் கர்ணம் மாதிரி. மனசிலாயோ பச்சை காசு நீங்களோட அக்கௌண்ட்டுக்கு கரெக்டாயிட்டு வரும். அண்ணா, டீ எவ்வளோ ரூபாண்ணே? 10 ரூபா. 10 ரூபா போட்டது போல 15 ரூபா போட்டேண்ணே. அதுக்கு மிச்சம் 1 ரூபாண்ணே. சாவுகிறாகி காத்தாலேயே சாவடிக்குது பார். வாத்தா இந்தா எத்தனைப்பா? இல்லைண்ணே, கையில் கேஷாக கொடுத்தா செலவாயிடும். திரும்ப அக்கௌண்ட்லேயே போட்டிங்கன்னா சேவிங்ஸில் வச்சுப்பேன். ஜிபே பண்ணிடுறீங்களாண்ணே? நம்பர் 4, 3 தான் சொன்னா. தெளிவாக்கியான்னு செக் பண்ணேன். டேய், உன்கிட்ட சில விஷயம் ஷேர் பண்ணுண்டா. இத்தனை மாதமாக அவன் கூட பழகினதில் சில விஷயங்கள் நான் உனக்கு ஷேர் பண்ணுறேன். அது கேஸுக்கு எந்த அளவுக்கு பயன்படும் தெரியல, பட் ஆனாலும் நான் உனக்கு ஷேர் பண்ணுறேன். யூ கேன் ப்ரொசீட் வித் தட். அதை வச்சு நீ வாதாடுவியோ இல்லை யூடியூப்பில் vlog வீடியோ போடுவியோ, அது உன் இஷ்டம். பட் ஐ வில் டெல் டு யூ, வீட்டில் வச்சு பேசினா சரியாக இருக்காதுன்னு அவனை ஒரு நாள் பார்க்குக்கு வர சொன்னான். அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு தெரியுமா? சொல்லுமா. ப்ரோ கூட தான் இருக்கேன், வந்து கால் பண்ணுறேன். வை. ஒரே குழப்பமாக இருக்குது ப்ரோ. குழப்பமாக தான் ப்ரோ இருக்கும். எப்படி குழப்பம் இல்லாமல் இருக்கும்? டைவர்ஸுன்றது நார்மலான விஷயமா? நீ ஒத்துக்கணும், உன் ஒய்ஃப் ஒத்துக்கணும். டிவோர்ஸ் இல்லை ப்ரோ. பின்ன வரும்போது டீ கடையில் பாட்டு ஒன்று கேட்டேன். ஃபஸ்ட் டைம் என்னென்னு யோசிச்சு பார்க்குறேன், ஞாபகமே வர மாட்டேங்குது. என்னவா இருக்கும்? யோ, உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா?
சாரி ப்ரோ. உனக்கு டைவர்ஸ் வாங்குங்க, நான் நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கேன். நீ என்னடா பாட்டை கேட்ட அதை கேட்ட லூசுத்தனமா பேசிக்கிட்டு சாரி ப்ரோ. இருக்க. சாரி கூல் டவுன். சாரி சார். என்ன ப்ரோ சொன்னாரு? டிவோர்ஸ் கிடச்சிருமா ப்ரோ? எல்லாத்தையும் ஓகே சொல்லிட்டாரு. இன்னும் ஓகே ஆயிடுமா? டைவர்ஸ் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உனக்கு? சாதாரணமாக பொண்ணுங்க பயங்கரமாக வாதாடும். இதில் வாதாடுறவள உனக்கு பொண்டாட்டி வந்திருக்கும் போது கொஞ்சம் யோசி. ஆதாரத்தை ஸ்ட்ராங் பண்ண தான் டைவர்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் எல்லாரும் மாட்டிப்போம். இப்போ என்ன ப்ரோ பண்ணணுன்றீங்க அதுக்கு? எப்பார் உன்னை பற்றின இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சாதான் மேற்கொண்டு என்ன பண்ண முடியும் யோசிக்க முடியும். அட ஏன் ப்ரோ நீங்கள் வேறு மேரேஜ் பற்றி பேசி சலிப்பு ஏற்படுத்திட்டு இருக்கீங்க? கடுப்பாக இருக்கு ப்ரோ. எதை மறக்கணும்னு நினைக்கிறனோ அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க. சலிப்பாக ப்ரோ இருக்கும், சலிப்பாக தான் இருக்கும். பின்ன என்ன ப்ரோ, அவன் கல்யாணத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? பரிகாரம் லொட்டு லொசுக்குன்னு. அதையும் மீறி மேட்ரிமோனியில் ப்ரீமியம் பேக்கேஜ் போட்டே மண்டையில் இருக்கிற முடியல சொட்டையாக சுற்றிட்டு இருக்கானுங்க. இப்படி இருக்கும்போது ஏதோ கிளியை பிடிச்சி எது கையிலேயே கொடுத்த கணக்கில் உனக்கு கூட நடந்திருக்கு. ப்ரோ எனக்கு குரங்குன்றியா? குரங்குனா ஏன் குரங்கு எடுத்துக்கிற? ஒரு பசுமாடு, ஒரு எருமை மாடு, நாய், ஏன் பனின் கூட எடுத்துக்கோ. பண்ணியா? அப்போ ஓகே ப்ரோ. ப்ரோ லெட்ஸ் கம் டு த ஓகே ப்ரோ. ஓகே. இங்கே பாருங்கள் கல்யாணம், உங்களை பற்றின டேட்டாவை என் காதில் போட்டால் தான் நான் போய் என் ஃப்ரெண்டு காதில் போட முடியும். அப்போ தான் வக்கீல் ஜட்ஜிக்கிட்ட பேசி டைவர்ஸ் ஆகிறது எப்படின்னு யோசிக்க முடியும். புரிஞ்சுதா? சொல்லுங்க ப்ரோ, என்கிட்டேருந்து என்ன விஷயம் வேணும்? ஏதோ ஒரு டிவி பேர் சொன்னியாப்பா, எல்இடியா? ஓசிடி ப்ரோ. ஓசிடி. நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக போல் சொன்னோம். அந்த ஓசிடியை கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னாலா? தெரியும் ப்ரோ, சொல்லிட்டா. நான் தான் அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் விட்டுட்டேன். சரி, செகண்ட் கொஸ்டின், ஓசிடி முத்தி போயிருந்ததா? முத்தி போச்சுன்னு சொல்ல முடியாது ப்ரோ. முத்தின ஸ்டேஜுக்கு கீழே, ஸ்டார்டிங் பாயிண்ட்டை விட மேலே ப்ரோ. ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவா ப்ரோ. வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறான்னு நினச்சா கரெக்டாக இருப்பா ப்ரோ. கரெக்டாக இருக்காளின்னு பார்த்தா வேறு மாதிரி இருக்கா ப்ரோ. எனக்கே அந்த கன்ஃபியூஷனில் ஒன்றும் புரியாமல் தான் நானே சுற்றி நிற்கிறேன். கொஷின் நம்பர் 3, அந்த ஓசிடியோட இன்டென்ஸை எப்போ கண்டுபிடிச்சேன்? அன்றைக்கி ஃபஸ்ட் நைட் இருக்கும் ப்ரோ. ரெட் கலர் சாரீலாம் போட்டுக்கிட்டு பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு மல்லிப்பூ போடல ப்ரோ. அன்னைக்கு வேற மாதிரி இருந்தா ப்ரோ. ஐ டு ஐ, மவுத் டு மவுத் விடாமல் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு. டக்குன்னு வாயை பிடிச்சி பக்கத்தை கொண்டு வந்தா. அப்போ ஓசிடி தெரிஞ்சுதா? லிப்ஸ்டிக் கொஞ்சம் ஓவராக இருந்தது தெரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ. செக் கையிட போ. சாரி ப்ரோ, சாரி. இந்த பேஸ்ட்டு சொல்லி தான் ஒரு லஸ்ட் ஸ்டோரின்னு சொல்லிட்டு இல்லை ப்ரோ. அதுக்கப்புறம் 2 பேரும் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் ப்ரோ இருந்தது. ஆனால் யாராவது ஒருத்தவங்க பேச ஆரம்பிக்கணும்ல ப்ரோ. ஸோ நானே ஆரம்பிச்சிட்டேன் ப்ரோ. பூஸ்ட்டுக்கு ஃப்ரீயாக கொடுத்தது. ஐ எம் ஏ டேபிள் டென்னிஸ் பிளேயர். இந்த டெக்கரேஷன்லாம் நான் தான் உங்களுக்காக பாடினேன். இது டெக்கரேஷனா? குலாபி ரோஸ் 10 rupees. உள்ளு ஆப்பில் வர வீடு மாதிரி இருக்கு. உள்ளு ஆப்பா? எல்லாத்தையும் பாப்பா போலையே. சரி, வீடை பற்றி எதுவும் கேட்கல. உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஆசைப்பட்டு தேடி தேடி இந்த வீடை பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா? செக்ஷன் 441 ஐபிசி செக்ஷன் படி வீடு 1 இன்ச்சு முன்னாடி இருக்கு. பரவாயில்ல. 1 இன்ச்? நீங்கள் எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க? கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லை. இன்ஃபேக்ட் நான் அதை பற்றி யோசிக்க கூட இல்லை. பட் அப்பாவோட ஹெல்த் இஷ்யூஸ் மற்ற விஷயத்தெல்லாம் பற்றி யோசிச்சு தான் கல்யாணம், லொட்டு லொஸ்க்கு எல்லாத்துக்கும் ஓகே சொன்னேன். அது இல்லாமல் கோர்ட்டு, கேஸு, ப்ராக்டிஸு இதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். பத்தாத்துக்கு ஓசிடி வேறு. அட என்னங்க, கல்யாணத்துக்கு முன்னாலே ஓசின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதை விட்டு தொலைங்க. புது வாழ்க்கையை வாழ்கிறோம், சந்தோஷமாக வாழ்கிறோம், வேறு லெவலில் வாழ்கிறோம், அவ்வளோதான். அப்புறம் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசைங்க, கோட்டை சுற்றி பார்க்கணுன்ட்டுன்னு. அப்புறம் அதெல்லாம் நிறையா சினிமாவில் தாங்க பார்த்துருக்கேன். கோட்டு, சர்ச்சு, சுற்றி தூக்கி அடிக்கிறது, டவாலி, வேறு லெவலில் இருக்குங்க பார்க்குறதுக்கே. இஃப் யூ நோ மென்ஷன், உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும், கேட்கலாமா?
நீங்கள் நிறைய டிவோர்ஸ் கேஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இது வரைக்கும் எத்தனை கேஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க? நான் இது வரைக்கும் 99 டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். இன்னும் ஒன்று தான் வாங்கி கொடுத்த செஞ்சுரி தான். செஞ்சுரி? சூப்பர். ஹேண்டில் பண்ண கேஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா அதிர்ந்து போயிடுவேன். புருஷனை பாறங்கள் போட்டு கொன்ன கேஸ், புருஷனை பொண்டாட்டி சிறுவன கேஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். நான் பார் கவுன்சில் உள்ள போனாலே எல்லாரும் வந்துருவாங்க. வாசி கொலை கேஸ் தான். இவன் அவன் பண்ணிட்டான், இவள அவ குத்திட்டான், லவருங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. எத்தனை கேஸ் பார்த்திருப்பேன் தெரியுமா? லாயர் வேலையில என்ன கஷ்டம்னா எப்ப பார்த்தாலும் கேஸ் ஹேண்டில் பண்றது. ஆளை போல தோலை உரிக்கிறது லாயர் வேலையோட ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாம கண்டினியூ. அப்புறம் வந்து டிஷ்யூ ஒரே டென்ஷனா இருக்கும் டியூ டு சச் திங்ஸ். அப்பர் கட் ஷாட். டிஷ்யூ பேசிக்கலி ஃபுட்பால் பிளேயர். கால் வந்துட்டு ஒரு நிமிஷம் சொல்லுமா? பேசிக்கிட்டு இருக்கோமா? கொடுக்குறேன் வை. 2 நிமிஷம் இருக்கு, கொடுத்துறேன் வை. அம்மாங்க டைம் ஆச்சுன்னு சொன்னாங்க, பால் குடிக்க சொன்னாங்க. சொம்புல நான் குடிச்சிட்டு தான் நீங்க குடிக்கணும். குடிச்சு பேருக்கு பழைய பால் போல இருக்கு. நீங்க கொஞ்சம் குடிக்கிறீங்களா? இத நான் குடிக்கணுமா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது சம்பிரதாயங்க. குடிக்கலன்னா தப்பா போயிடும். வாட் சம்பிரதாயம் மாணிக்க விநாயகம்? எனக்காக ஒரு வாட்டிங்க, ஒரு வாட்டி, No way. எனக்கு லைட். See, disgusting. டிஸ்கஸ்லாம் அப்புறம் பண்ணிக்கலாங்க. இப்போ லைட்டா குடிங்க. ஆமா லைட்டா. ஆமா 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 லைட்டா. ஆமா லைட்டா. ஆமா No. ஒழுங்கா பாலை குடிச்சிருந்தா எல்லாம் ஒரு மாதிரி முடிஞ்சிருக்கும் ப்ரோ. இப்போ எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ. இந்த பால் சொம்புனால தான் உன் குடும்பத்துக்கு லேட் மேரேஜ் ஆச்சு நம்புகிறேன். அஃப்கோர்ஸ் ப்ரோ. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. உன்னெல்லாம் 1333 பெரியார் வந்தாலும் திருத்த முடியாது, திருத்தவே முடியாது ப்ரோ. ஒன்றும் இல்லை, மைண்ட் வைஸ் நீ மேலே சொல்லு. ஒரு மாதிரி 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக வந்துக்கிட்டு தான் ப்ரோ இருந்தது. அப்புறம் போக 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 வேற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணால் கூட இதை தப்புன்னுவா, இதை கரெக்ட் பண்ணா வேற ஒன்று தப்புன்னுவா. எல்லா தப்பையும் ஸ்டெப் பை ஸ்டெப் மாற்றினா கூட வேற ஒன்று கண்டுபிடிப்பா ப்ரோ. கண்டுபிடிச்ச தப்பை மாத்தலான்னு போனா என்னையே தப்புன்னுவா ப்ரோ. குளிச்சுட்டு டவலை பாத்ரூம்ல போட்டுக்க, அறிவில்ல. மேட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? சாப்பிட்ட பிளேட்டை சிங்க்ல போட்டுக்க, அப்ப நான் வந்து கழுவான். ஏசி போட தெரியுதுல, டோர் க்ளோஸ் பண்ண தெரியாதாடா சப்ப. சிப்ஸ் சாப்பிட்டியே, கவர் கீழே போட்டிருக்கியே, அசிங்கமா இல்ல உனக்கு? சாப்பிட்டல, சுத்தி சோறை இறைச்சி வச்சிருக்க, எவன்டா வந்து கிளீன் பண்ணுவான்? நகத்தை கீழே துப்பி வச்சிருக்க. சை, குளிக்காம தயவு செஞ்சு என் பக்கத்துல வராத. ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி அக்பல்லாம் எப்படி ப்ரோ? நார்மலாக நடந்துரும்ல ப்ரோ. ஆனால் எனக்கு பாடி ஸ்ப்ரே அடிச்சு அடிச்சு பாடியே போயிடுச்சு ப்ரோ. கொஞ்சம் கொஞ்சமாக சட்டத்தை தான் கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டா ப்ரோ. யூ மீன் அடி?